ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். இன்னைக்கு ஹேமாலயா சேனல் என்ன ரெசிபின்னு பார்ப்போமா? இந்த பாருங்க, கையில கிண்ணத்தை வச்சிருக்கும் போது நீங்க கண்டுபிடிச்சிக்கணும். முருங்கீரை ரசம் தாங்க வைக்க போறேன். முருங்கீரை ரசம், வெண்டைக்கால ஒரு ஃப்ரை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ முருங்கீரை ரசத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகிறாங்களாம். எனக்கு கமெண்ட் வந்திருக்கு, நீங்க அட் அ டைம்ல 2-3 ரெசிபி பண்றீங்களே, ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்பா அதுக்கு நான் ஒன்னே போட முடியும்? 3 பண்ணேன், 1 கட் பண்ணிட்டு 2 போடுறேன். இப்ப நான் ஒருத்தருக்காக நான் 1 போட முடியுமா? எங்க வீட்டுல என்ன செய்யறனோ அதை காட்டுறேன் நான். பாருங்க, நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி நான் விளக்கமா சொல்றேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, ஓகேங்களா? கன்ஃபியூஸே ஆவானது. பாருங்க, இப்போ நம்ம முருங்கீரை ரசம் பார்க்க போறோம். அதுக்கு நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு சொல்றேன். வாங்க, ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இந்த குக்கர்ல பருப்பு ஊற வச்சிருக்கேன். இந்த பாருங்க, முருங்கீரை ரசத்துக்கு பருப்பு ஒரு 1/2 கப் பருப்பு ஒரு 1/2 hour ஊறுதுங்க. இந்த பருப்பை நம்ம வேக வச்சுப்போம் ஃபர்ஸ்ட். இப்ப நான் சொல்றது முருங்கீரை ரசத்துக்கு. இது கூட இதை பாருங்க, 2 தக்காளி. இது கூட இது முருங்கைக்கீரை ரசம். புரியுற மாதிரி நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன்ப்பா. தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, பிகினர்ஸ். உங்களுக்காக தான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன். தெரிஞ்சவங்களுக்கு என்னடா இந்த லேடி கத்தி கத்தி இந்த சின்ன விஷயத்த சொல்லுதுன்னு யோசிப்பாங்க. ஆனா எனக்கு கமெண்ட்ஸ் அவ்வளவு வருது, நீங்க அட் அ டைம்ல 2-3 ரெசிபி போடுறீங்க அப்படின்னு சொல்லி. இது முருங்கீரை ரசத்துக்கு நான் பருப்பு வேக வச்சிருக்கேன். கொஞ்சமா தண்ணி வச்சுப்போம், திட்டமா தண்ணி வச்சுப்போம். இந்த பருப்பு அளவு தண்ணி வச்சுப்போம். 2 தக்காளி, 1/2 கப் பருப்பு. இது கூட ஒரே ஒரு பெருங்காயம் போடலாம்ப்பா. இது போட்டு இது விசில் வரட்டும். இப்போ வெண்டைக்காய் நான் சொன்னேன் இல்லையா, வெண்டைக்காய் மசாலா ஃப்ரைன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இதை பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி பொறுமையா நான் சொல்றேன். கொஞ்சம் நான் ஸ்பீடு தான். நான் நான் வேலையும் பார்க்கணும். நான் உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா நான் யூடியூபே நடத்த முடியாதுப்பா, சாரிப்பா. அதனால நான் பாருங்க உங்களுக்கு பொறுமையா சொல்றேன். வாங்க, இது வெண்டைக்காய் ஃப்ரைக்கு. அது பருப்பு முருங்கீரைக்கு வேவுது, அது விட்டுருவோம். இப்போ நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். இந்த பாருங்க, 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் ஃபுல்லா வேர்க்கடலை, 1 ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு, நீங்க கருப்பு எள்ளு இருந்தா கூட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது கசகசா, ஒரு 1/2 ஸ்பூன் கசகசாங்க. இது மட்டும்தான். இந்த 5 பொருள் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம வேர்க்கடலை கொஞ்சம் வறுக்கணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை ஆட் பண்ணணும். மொத்தமா ஆட் பண்ணக்கூடாது. வேர்க்கடலை கொஞ்சம் வறுப்படட்டும். பேன் சூடா இருக்கு, இதை வறுத்துப்போம். இந்த வெண்டைக்காய் ஃப்ரைக்கு நான் எடுத்துக்கிற என்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன்ப்பா. ஒரு 2 சின்ன வெங்காயம், சின்னதா 2 வெங்காயம். சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம் இல்ல, பெரிய வெங்காயத்துல சின்னதா 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, 2 தக்காளி. 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு நான் இப்ப சொல்ற பொருள். நீங்க 1/2 கிலோன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க. 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு கீழேன்னா அதுக்கேற்ற மாதிரி பொருள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க, ஓகேங்களா? இதுதாங்க தாளிக்கு போற பொருள். இப்ப வேர்க்கடலை பாதி நல்லா வறுத்துருச்சு. இப்ப இந்த மீதி பொருள் கொட்டுவோம். இது வெண்டைக்காய் நான் சொன்னாலே அந்த ஒரு மசாலா ஃப்ரைன்னு, அதுக்கான ட்ரையா அரைக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் இது. நான் பொறுமையா உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இது கை வச்சு நல்லா வரணும். ஏன்னா இந்த அது என்னது கசகசா இருக்கு இல்லையா, அது அடி பிடிச்சிடக்கூடாது, தீஞ்சிடக்கூடாது. அதனால நம்ம லைட்டா கிண்டிட்டு கொஞ்சம் வறுந்தா போதும். கொஞ்சம் லைட்டா அந்த பச்சை வாசனை பொருளுக்கு வறுத்தா போதும். பருப்பு விசில் வருது பாருங்க, இது ஒரு 3 விசில் வரட்டும். இது வறுபடிச்சுங்க, இது இறக்கி வச்சுக்கலாம். வெண்டைக்காய் தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கலாம். பேன் காயுது, இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றுறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த வெண்டைக்காய் ஃபர்ஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணுங்க. வெறுமனே எதுவுமே இல்லை, கடுகு எதுவும் போடல. நான் ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்சதும் வெண்டைக்காய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இந்த வெண்டைக்காய் மட்டும் வறுத்துக்கோங்க. வெறும் வெண்டைக்காய் போடுறேன் நான். வெங்காயம் தக்காளி இப்போ போடக்கூடாது, நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வெண்டைக்காய் வழவழப்பு தன்மை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம். இது அப்படியே ஃப்ரை ஆகட்டுங்க. பருப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. பருப்பு விசில் வந்துருச்சு, ஒரு 2 விசில் வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். வெண்டைக்காய் பாருங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இதை பாருங்க, இந்த அளவுக்கு அந்த குழகழுப்பு தன்மை போகிற அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். அதுலேயே அது வெந்துருங்க. நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த பேன்லேயே தாளிக்கணும். ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். பாருங்க, வெண்டைக்காய் அந்த மாதிரி எடுத்து வச்சுன்னா அதே பேன்லயே இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு, அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெய் கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, இந்த பாருங்க நான் நறுக்கி வச்ச 2 வெங்காயம். 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு அளவுங்க இது. அப்படியே வதக்கிடலாம்.
இதுக்கு இடையில இது ஆறிடுச்சுங்க. நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, வேர்க்கடலை, கசகசா, தனியா, வேற என்ன இதில் போட்டேன், சீரகம், இதெல்லாம் வந்து அரைச்சி பொடி பண்ணிடலாம். எள்ளு, வெள்ளை எள்ளு, நீங்கள் கருப்பெல்லு கூட போட்டுக்கலாம். இது வந்து மிக்சி ஜாரில் பொடி போட்டு வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் வெண்டைக்காய் ஃப்ரைக்கு சொல்கிறேங்க. நான் புரியாதவங்களுக்காக இதை பாருங்க தனியாக பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் பண்ணுறேன். ரசத்துக்கு பருப்பு மட்டும்தான் ஊற வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் ரசத்தை. ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் பார்த்துருவோம். நம்ம தக்காளி, இப்போ இதில் தேவையான உப்பு போட்டுப்போம், சால்ட்டு போட்டுப்போங்க. நான் கல் உப்பு கரையாதில்ல, நம்ம கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறோம். 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு போடுறேன் நான். இந்த தக்காளி கொஞ்ச நேரம் வதக்கட்டுங்க, நான் மூடி வச்சிடலாம். இது வதங்கட்டும். இந்த பாருங்க ரசத்துக்கு பருப்பு வெந்துருச்சு. இப்போ இந்த ப்ரெஷர் எடுத்துட்டு இந்த பாருங்க, இது கூடவே வெந்துருச்சு பருப்பு முக்கால் பாதம். இது கூட பாருங்க, நீங்க எடுத்து வச்சு ஒரு கைப்பிடி எடுத்துருச்சேன் ரசத்துக்கு, ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன். அதுல இதுல கொஞ்சம் போட்டோம் வேகத்துக்கு. இது நம்ம ரசத்துல அப்படியே ஸ்ட்ரைட்டா ஆட் பண்ண போறோம். கொஞ்சமா ஸ்ட்ரைட்டா அப்படியே ஆட் பண்ணதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இது மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சிரும். பற்ற வச்சு இது கொஞ்ச நேரம் அப்படியே ஓப்பன்லயே வேக விடுவோம். இந்த பாருங்க, இது அப்படியே வேகட்டும். கீரை கொஞ்ச நேரத்துல வெந்துடும், டக்குன்னு வெந்துடும். இந்த கீரை அப்படியே வேகட்டும். அடுப்பு சிம்லயே இருக்கட்டுங்க, வேகட்டும். வெண்டைக்காய் சேர்க்கறதுக்கு பொடி இந்த பாருங்க. இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் சொல்லுவேன் இல்லையா, அந்த மிளகாத்தூள் போடுறேன் நான். 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு தேவையான காரம் போடுறேங்க நான். கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் தான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது வெறும் மிளகாத்தூள் இல்ல, காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். இது இந்த பச்சை வாசனை போனங்க இதுலயே. இது இப்படியே கொஞ்ச நேரம் இப்படி ட்ரையாவே வரட்டும். இது ட்ரை மசாலா மாதிரிங்க, ரசத்துக்கு சூப்பரா இருக்கும். இது கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த பாருங்க இந்த பொடி, வேர்க்கடலை பொடி, அந்த பொடி இது கூட ஆட் பண்ணிப்போம். இது ட்ரையா தாங்க இருக்கும். இந்த பொடி இது கூட ஆட் பண்ணிப்போம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். பாருங்க மிளகாத்தூள் பச்சை வாசலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுல இந்த வெண்டைக்காய் இது கூட ஆட் பண்ணிடுவோங்க. அவ்வளோதாங்க. ஆட் பண்ணிட்டு இது இந்த வெண்டைக்காய் கூட இந்த காரெல்லாம் அப்படியே merge ஆகணும். இப்படி கலரி விட்டுட்டு இது கொஞ்ச நேரம் அப்படியே மூடிட்டுங்க. இது இப்படிதான் ட்ரையா தான் இருக்கணும், நல்லா இருக்கும். ரசத்துக்கு அருமையா இருக்கும். இது கொண்டு அப்படியே இருக்கட்டும். இந்த பாருங்க பருப்பு வெந்துருச்சு. சாரி, இது கீரை போட்டோம்ல, இந்த கீரை இந்த அளவுக்கு வெந்தா போதும். இது ஆஃப் பண்ணிடுவோம், ஆறட்டும். இது ஆறட்டும். இந்த பாருங்க நம்ம அப்படியே மூடி வச்சு பாருங்க. கிட்ட கட்டுறா அப்பதான் தெரியும் எவ்வளவு அருமையா இது பாருங்க. நம்ம ஊத்துன எண்ணெய் பாரு பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளவுதாங்க, சூப்பரா வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை. டக்குன்னு செய்யற வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை அருமையா இருக்குங்க டேஸ்ட். கொஞ்சமா இதுல கொத்தமல்லி, ஒரு லெமன்ல 1/4 லெமன். இது பாருங்க 1/4 லெமன். இது சும்மா லாஸ்ட்ல. புழிஞ்சு விட்டு கலரி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ஐயோ சொர்க்கங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சு. ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு புரியாதுன்னு ஃபர்ஸ்ட் நான் வெண்டைக்காய் பண்றேன். இந்த பாருங்க, உண்மையா நல்லா இருக்குங்க. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரசத்துக்கு, மிளகாய் கிளி சாம்பாருக்கு அல்டிமேட்டான ரெசிபி. அவ்வளவுதாங்க. இப்ப புரிஞ்சுதா? நான் வெண்டைக்காய் தனியா உங்களுக்காக தான் பண்ணேன். இப்ப இதை மூடி வச்சிரும். வாங்க ரசம் தாளிச்சுக்கலாம். வெண்டைக்காய் ஆயிடுச்சு, ரசம் தாளிக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் மிளகு. மிளகு விட ஜீரகம் கொஞ்சம் அதிகமா போடணுங்க ரசத்துக்கு. 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். நான் எப்படி பண்ணுவேன்னா அதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் பூண்டு வந்து இதெல்லாம் அரைக்க மாட்டேன். பூண்டு சும்மா அப்படியே நச்சு போடுவேன் நான் ரசத்துக்கு. இதை வந்து குறகுறப்பா அரைச்சிட்டு வந்துருவோம். 1/2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டேன். இதை வந்து இந்த மாதிரி குறகுறப்பா அரைச்சி வச்சுட்டேன் ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் தாளிச்சுக்கலாம். இந்த பிறகு பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன் நான் கையில. புளி இந்த பாருங்க, ஒரு நெல்லிக்காயில 1/2 நெல்லிக்காய் புளி, ஒரு 1/2 நெல்லிக்காயிலே 1/2 நெல்லிக்காய் சைஸ் புளி இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன்.
புளி இல்லாட்டா நம்ம லெமன் வேணா கூட ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் அரைச்சிக்கணும். நம்ம இந்த இது பண்ண இல்லையா, இந்த பருப்பு கூட இந்த முருங்கீரை போட்டல, இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகா 2, கருவேப்பிலை. இது பொரிஞ்சிச்சு. இது கூட நச்சு வச்சு பூண்டு போட்டுப்போம். பூண்டு நம்ம அரைக்கிறத விட இந்த மாதிரி நசுக்கி போட்டால் நல்லதுங்க ரசத்துக்கு. போட்டு இந்த பொடி அரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த பொடி இது கூட ஆட் பண்ணுறேன். மிளகு ஜீரக பொடி, பெருங்காயம் நான் பருப்புலேயே போட்டிருக்கேன். இந்த பொடி வரணுன்னு இந்த பாருங்க, கொஞ்சமாக எடுத்து வச்சுலையா, நான் ஒரு பொடி தானே அதில் பருப்பில் போட்ட வேக வைக்கிறது, கொஞ்சமாக எடுத்து வச்சு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி இது கூட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த கீரை வேகட்டும். இந்த கீரை வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். இந்த கீரை வெந்துட்டே இருக்கட்டும். நம்ம பருப்பு அரைச்சிட்டு வந்து பார்ப்போம். இந்த பாருங்க, அரைச்சிட்டேன். இந்த முருங்கீரையும் பருப்பும் ஆறின உடனே அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிட்டாங்க. இது கூட ஆட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிப்போம். இதுவும் ரொம்ப ஈஸிங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு இது கூட இந்த புளி எடுத்து வச்சோம் இல்லையா, புளி வேணாம் எனக்கு ரசத்துக்கு புளி பிடிக்காது அப்படின்றவங்க இறக்கும் போது அரை லெமன் புழிஞ்சுட்டு இறக்கலாம். இந்த அரை நெல்லிக்காய் புளி, இப்ப தேவையான உப்பு. உப்பு ரசத்துக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அவ்வளவு உப்பு. மஞ்சத்தூள், பெருங்காயம் நான் பருப்புலேயே போட்டேங்க, ஸோ இதுல பெருங்காயம் போடல. மஞ்சத்தூள். இப்போ இது கொதி வரட்டுங்க. தண்ணி எவ்வளவு தேவையோ, ரசம் எந்த அளவுக்கு தண்ணியா வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். கொதி வரட்டும், நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது சும்மா ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஆஃப் பண்ணிடலாங்க. கொதிக்க தேவையில்ல, ஆஃப் பண்ணலாம். புளி ஊற்றின பிறகு ரசம் கொதிக்கூடாது, அவ்வளோதான். அப்படியே மூடி வச்சுலாம். இந்த பாருங்க, சுட சுட முருங்கீரை ரசம் ரொம்ப அருமையா டேஸ்ட் இருக்குங்க. இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. டேஸ்ட்டும் நான் சாப்பிட்டு பார்த்தேங்க, சூப்பரா இருக்கு. இந்த ரசத்துக்கு கொத்தமல்லி போட மாட்டேங்க நானு. ஏன் அப்படின்னா இந்த முருங்கீரை தான் இது ஃபிளேவர். நம்ம கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னா கொத்தமல்லி டாமினேட் பண்ணிடும். ஸோ இந்த ரசத்துக்கு கொத்தமல்லி போட வேணாம், ஓகேங்களா? முன்னாடியே டேஸ்ட் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் கையில் ஊற்றி காலில் ஊற்றி பார்த்துருவோம். இந்த பாருங்க, வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை அருமையா இருக்கு பாருங்க. இதுவும் டக்குன்னு செஞ்சிடலாம், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹேமாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி எப்பவுமே. தேங்க்யூங்க.